வெல்கம் டு சேல் கிராப் சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். சேல்ஸில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஹோப், இன்னொன்று பிலீவ், இந்த ட்ரஸ்ட். அந்த ஹோப் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி ஒரு பாசிவான விஷயம். உங்களுக்கு சேல்ஸில் வந்து கஸ்டமர் கன்ஃபார்மாக அந்த ப்ராடக்டை வாங்குவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்காது. பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டுனா இன் பிட்வீன் த கஸ்டமர் அண்ட் யூ. இந்த கஸ்டமர் வந்து ஒரு வேளை வாங்கலாம், வாங்காமலும் இருக்கலாம். அதாவது உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இந்த விஷயத்த பண்ணியிருப்பீங்க. ஸ்டில் இன்டர்னல் தான், பட் நாட் கேரண்டீடு. இந்த மாதிரி ஒரு விஷயம். ட்ரஸ்ட்டுங்கிறது 100%. நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை கன்ஃபார்மாக வாங்கிடுவாங்க. அது வந்து குவைட் நேச்சர் பேஸ்டில் இருக்குது. கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கும் அவர் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு. அந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடுவாங்க. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச சில பிராண்ட்ஸ்லாம் சொல்கிறேனே, ஐஃபோன் எல்லாருக்கும் தெரியும், சாம்சங் தெரியும். இப்போ அமேசான் அப்படின்னா கொஞ்சம் ப்ராடக்ட் கன்ஃபார்மாக நம்மளால் நல்லா வாங்க முடியுங்கிறது தெரியும். ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி ரெப்யூட்டடான பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த பிராண்டிங் வந்து ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டாங்க அவங்க. இந்த ட்ரஸ்ட் இருக்கிற பட்சத்தில் உங்களால் கன்ஃபார்மாக ஒரு கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட்டை வாங்குவார் அப்படிங்கிறது உங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைம் சினாரியோ நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சுன்னா irrespective ஆஃப் கஸ்டமர் டெஃபினெட்லி தே வில் கோ ஃபார் த ப்ராடக்ட். அது வந்து நோ டவுட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2012 அண்ட் 13 அந்த பிட்வீன் டயத்தில் வந்து நான் ஒரு கம்பெனியில் கார்ப்பரேட் டிவிஷனில் மேனேஜராக இருக்கேன். எனக்கு வந்து கார்ப்பரேட்டில் வந்து ஸ்பான்சர் பண்ண சொல்லி அந்த 2-3 மந்த்ஸ் அந்த குவார்ட்டரில் எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. ஸோ அரவுண்ட் ஒரு 5 to 6 lakh அந்த மாதிரி இருந்தது. இதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஈவெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. ஸ்டில் ஐ ஹாவ் அ குட் கனெக்ட் வித் த கார்ப்பரேட்ஸ் அப்படின்றனால. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் தட். ப்ரௌச்சர்ஸ் இருந்தது. அப்போ வந்து ரொம்ப இப்போ இருக்க மாதிரியான சோஷியல் மீடியா அந்த விஷயம் கிடையாது. ஈவன் ஸ்மார்ட் ஃபோன் கூட இப்போ கிடையாது. 14க்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆச்சு. 15, 16 அந்த பீரியடில் தான். ஸோ நான் இப்போ எங்களால் அதிகபட்சம் இமெயில் அனுப்ப முடியும், ப்ரௌச்சர்ஸ் கொடுக்க முடியும் நேரில். ஸோ ஐ ஸ்டார்டட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ரௌச்சர்ஸ். அப்போது ஒரு நாள் என்னோட ஃபேமிலியோட சென்னையில் ஒரு பிரபலமான துணி கடைக்கு போயிருந்தேன். டி நகரில் தான் இருக்கு. அங்கே போகும்போது எனக்கு திடீர்னு ஒரு கிளிக் ஆச்சு. துணி கடையும் ஒரு கார்ப்பரேட் மாதிரி தானே இருக்காங்க, இவங்ககிட்ட ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் நான் வந்து கன்ஃபார்மாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 2-3 ரீசன் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, உடனே அங்கே ஃப்ளோரில் இருந்த ஒரு மேனேஜரை பார்த்து உங்கள் ஓனரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் வந்து ஒரு இடத்த கை காட்டி இங்கே போய் பாருங்க, பிஏ இருப்பாரு, நீங்கள் அவரை போய் பாருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் என்னோட மிஸ்ஸஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் கன்டினியூ பண்ண சொல்லிட்டு ஒரு 5 மினிட் பிரேக்கில் போய் அந்த பிஏவை பார்க்க போயிட்டேன். ஸோ லக்கிலி அவரும் இருந்தார். ஸோ பார்த்துட்டு இது மாதிரி எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் நோட் எடுத்து செக் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் 11 வந்துருங்க, மேக்ஸிமம் 11:30 வரை தான் இருப்பாங்க, நீங்கள் 11க்கு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னொன்று வந்து அவர் ஒரு தமிழ்நாட்டில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு விஐபியும் கூட. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ நான் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் ஏர்லி மார்னிங் என்னோட ரிப்போர்ட்டிங் பாஸ்க்கு கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு இது மாதிரி 11 நம்ம அந்த டீனரில் இங்கே கடைக்கு போகணும், அவர்கிட்ட ஸ்பான்சருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் அப்படின்னு. உடனே அவர் சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் காரில் வர சொல்லிட்டேன். நான் வந்து என்னோட வீட்டிலேருந்து டைரெக்டாக 2 வீலரில் அங்கே போயிட்டேன். போயிட்டு ஸோ ஒரு 10:30, 10:45க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு ஃப்ளோரில் அவரை பார்க்குற ரூமுக்கு முன்னாடி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 11:05க்கு அவங்க பிஏ வந்து எங்களை உள்ளே இன்வைட் பண்ணாங்க. நான் போயிட்டு உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, ஸோ என்னோட பாஸ் இருந்தனால நான் பேசாமல் அவரை பேச சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ அவர் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரௌச்சர்ஸை கொடுத்துட்டு கம்பெனி பற்றி என்ன, எதுக்காக ஸ்பான்சர், என்ன ஈவெண்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். அப்போது அவர் வந்து இந்த டெக்ஸ்டைல் ஓனர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார். நீங்கள் வந்து எஜுகேஷன் செக்டாரில் இருக்கீங்க, நான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், கம்ப்ளீட்லி வேறு இண்டஸ்ட்ரி. நான் ஏன் உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்கணும்? நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா எனக்கு என்ன மைலேஜ்?
வாட் ஐ வில் கெட் அப்படின்ற மாதிரி கேட்டார். என்னோட பாஸ் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, எங்களுக்கு அது ஒரு பிராண்டிங்காக இருக்கும், எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசினார். பட் அந்த ஓனர் வந்து கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ எங்கள் பாஸ் இமீடியட்டாக எந்திரிச்சிட்டு ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ நானும் தேங்க் பண்ணிட்டு வெளில வரும்போது எனக்கு என்னமோ கன்ஃபார்மாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா எனக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, பாஸ்ட்டை வந்து நீங்கள் கீழே போயிட்டு வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆஃபீஸ் போயிடுங்க, நான் அந்த பிஏ பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் தான் லாஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அவரை அனுப்பிட்டு உடனே இமீடியட்டாக டோரை ஆஃப் பண்ணிட்டேன். போனோடனே அவர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு வெளில வர ரெடியாக இருந்தார். உடனே நான் போயிட்டு சார் லைக் டு ஹாவ் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ கம்யூனிகேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருந்தது. உடனே அவர் எஸ் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் ஐ ஹாவ் கம் ஹியர் வித் டு கிரவுண்ட் ரியாலிட்டி. வாட் இஸ் தட் அப்படின்னாரு. ஒன்று ஐம் சன் ஆஃப் திருநெல்வேலி சாயில் அப்படின்னு சொன்னேன். ஓ கிரேட் அப்படின்னாரு. ஏன்னா அவரும் திருநெல்வேலி சைடு. அதுக்கப்புறம் நான் ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்ரீ யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு சொல்லி 2வது பாயிண்ட் சொன்னேன். சொன்னோன்னே ஒரு கம்ப்ளீட்டாக கண்ணை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஒன்றுமே பேசலை, சைலண்ட்டாக இருந்தார். டக்குன்னு ஒரு ஃபோனு இன்டர்காமில் கூப்பிட்டாரு. கொஞ்சம் மைல்டு வாய்ஸில் பேசினனால எனக்கு கிளியராக கேட்கல. அப்போ கீழே போய் செக் கலெக்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இது ஒரு ட்ரையாக தான் பண்ணேன். ஏன்னா டெக்னிக்கலாக எல்லாமே எங்கள் பாஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட கொரீஸை வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணாலும் அது அவர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எங்களுக்கு அங்கே பிலீவ் கூட கிடைக்கல. ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை நான் கிரியேட் பண்ண வேண்டியது இருந்தது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தற்செயலாக நடந்தது. பட் இட் வாஸ் அ லெசன் லேர்ன்ட் சேல் ஃபார் மீ. அப்போ நான் அப்புறம் அவருக்கு தேங்க் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் செக் வாங்கிட்டேன். ஸோ தென் ஐ ரீகலெக்டட். ஏன்னா அவர் வந்து திருநெல்வேலி சைடு உள்ளவர், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேச்சர் எனக்கும் திருநெல்வேலிங்கிறதுனால நல்லாவே தெரியும். 2வது வந்து இந்த மனவளக்கலை மன்றம் சொல்லக்கூடிய வாழ்க வளமுடன் அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் சாப்பிட வருவாங்க, ஒர்க் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டி அதில் இருக்கும். ஸோ அந்த 2 ஏரியாவை டச் பண்ணோன்னே அவருக்கு ரொம்ப என்கிட்ட என்ன பதில் சொல்லனே தெரில. ஸோ அவருக்கு வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான் அது. ஏன்னா அவங்க டெய்லியுமே க்ரோர்ஸில் சேல் பண்ணுறவங்க. ஸ்பான்சரில் 50,000 1 lakh அப்படின்றது அவங்களுக்கு வெரி லெஸ் அமௌண்ட். பட் த சேல் ஹேப்பன்ட் அட் த டைம், அட் தட் பாயிண்ட் வாஸ் ரியலி மிராக்கிள் தான் எனக்கு. அப்புறம் தான் நான் திங்க் பண்ணேன். நிறைய இடத்துல இதை பேசியிருக்கேன். இது ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ப்ராடக்டை வாங்குவாங்க. அதுக்கு வந்து டெக்னிக்கலாகவும் நம்மக்கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்கணும், லாஜிக்கலாகவும் இருக்கணும். இப்போ இந்த சேலை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அவருக்குமான கான்வர்சேஷனில் நான் ஸ்பான்சரை பற்றியே பேசல. நான் எதுக்காக வந்தேன்னு தான் நான் சொன்னேன். அது சொன்னதில் அவர் இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. நான் இதே ஸ்ட்ராட்டஜியை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கஸ்டமரை ஸ்டடி பண்ணிட்டு நம்ம அந்த கஸ்டமரை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். திருநெல்வேலியே நான் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது பெங்களூர் கம்பெனி, சென்னை கம்பெனிக்கெலாம் ஒர்க் பண்ணுவேன் அந்த ஏரியாவில் இருந்துட்டு. ஸோ 30 lakh 50 lakhsங்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் அந்த இடத்துல இருக்கேன். நான் போகிற இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை நான் அப்ரோச் பண்ணுற ஆளுக்கோ கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போவேன். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு இருக்கும்போது நம்மளால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கஸ்டமர்கிட்ட பிச் பண்ண முடியும். இதுதான் அந்த இன்சூரன்ஸ். ஸோ ட்ரஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணோன்னா நம்ம சேல் கன்ஃபார்மாக ஜாஸ்தியாகும். பிலீவுங்கிறது ஒரு 50-50 விஷயந்தான். ஸோ அதனால் இந்த சினாரியோ, இந்த எக்ஸாம்பிளில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. மோர் தென் இந்த டெக்ஸ்டைல் ஓனர் யார், இது என்ன ஷாப் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். தேங்க்யூ.